கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 11ஆம் மாதத்தில் நாம் நுழைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 10 மாதங்கள் படுவேகமாக போய்விட்டது. தேவன் தம்முடைய அளவில்லாத அன்பையும் முடிவில்லாத இரக்கத்தையும் நமக்கு தந்து கொண்டே இருப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தானியேல் 9ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். ஆனால் 9ஆம் அதிகாரத்தை ஒரே நாளில் முடிப்பது கொஞ்சம் கடினம். ஆக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்ற வரிசையில் அன்சீலிங் தி புக் ஆஃப் டேனியல் என்ற தியான தொடரில் இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, மேசியாவும் 70 வாரமும் என்ற தலைப்பில் முதல் பாக செய்தி இன்றைக்கி படிக்க போகிறோம். மெசாயா அண்ட் தி 70 வீக்ஸ். அதற்குள்ளே ஒரு உபதலைப்பு என்னவென்றால், தானியேலும் காப்ரியேலும், டேனியல் அண்ட் கேப்ரியல் என்று இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 23 வசனங்களை நாம் கவனம் செலுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் தியான பகுதி 21 முதல் 23 வரை சொல்லுகிறது. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்கவே வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று அன்று தானியேலுக்கு கேப்ரியேல் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த நாளிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு நீங்களும் நான் என்ன செய்யணும்? தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். போன வாரத்தில் தானியேல் 8ஆம் அதிகாரம் படித்தோம். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் 4 அடையாளங்களை தானியேல் பார்த்தார். அதனுடைய அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக அவர் வரிசையாக சொன்னார். அதில் அவர் பார்த்த 4 காரியங்கள் என்னென்ன? தானியேல் பார்த்தது ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சின்ன கொம்பு, 2300 ராப்பகல். முதல் 3 அடையாளங்களை விளக்கிய காப்ரியேல் 4ஆம் அடையாளத்தை விளக்க முற்படும் பொழுது தானியேலுக்கு என்ன வந்துருச்சு? மயக்கம் வந்துருச்சு. சரிதானே? 8ஆம் அதிகாரத்தின் முடிவில் தானியேல் சோர்வுற்று அவர் மன உளைச்சலுக்கு ஆளானார் என்று படித்தோம். ஏனென்றால் 2300 ராப்பகல் தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்று கேப்ரியேல் சொல்லிடுறார். சரிங்களா? அப்போ இந்த 2300 ராப்பகலை பற்றி விளக்கம் எதுவும் 8ஆம் அதிகாரத்தில் இல்லை. அதை பற்றி 2300 ராப்பகல் தான் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் இருக்குது. ஆனால் அதை பற்றி விளக்கம் அங்கே இல்லை. அதற்குரிய புரிதல், இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தை விளங்குவதற்கான திறவுகோல் எங்கே இருக்குன்னா 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் பற்றி ஒரு அறிமுகத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த 9ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட வருஷம் கிமு 538. அதாவது தானியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தில் படிக்கிறோம், யார் அப்பொழுது அரசாண்டது என்றால், மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷம் அப்படின்னு படிக்கணும். மேதியனான தரியுவின் 1ஆம் வருஷம் கிமு 538. சரிங்களா? உங்கள் பைபிளில் 9ஆம் அதிகாரத்துக்கு மேலே குறித்து வச்சுக்கணும். தானியேல் 8ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட வருஷம் எந்த வருஷம் எழுதி வச்சுருக்கீங்களா? கிமு 551. 551 538 கழிச்சிங்கன்னா 13. 2 அதிகாரங்களுக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் 9ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் மொத்தம் 13 ஆண்டுகள். அத்தனை ஆண்டுகளாக தானியேல் 2300 ராப்பகல் பற்றிய தரிசனத்தை குறித்து சிந்தித்து என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆராய்ச்சி செய்திருக்கிறார். 70 வருட பாபிலோனிய சிறையிருப்பு எப்போது முடியும் என்பதுதான் தானியேலுடைய கேள்வி. சரிதானே? இந்த தானியேல் தன்னுடைய 17வது வயதில் கிமு 605 பாபிலோனுக்கு கைதியாக வருகிறார். சரிதானே?
70 வருட சிறையிருப்பு கிமு 605 தொடங்குகிறது. அப்போ அவருக்கு 17 வயசு. அது எப்போ முடியுதுன்னா 70 வருஷம் கழித்து கிமு 535 முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அந்த 70 வருஷ சிறையிருப்பு முடிய போகிறது. சரிதானே? அப்போ தானியேலுக்கு கிட்டத்தட்ட 85 வயசு. பாருங்கள், அந்த 85 வயசிலும் தானியேல் அந்த தள்ளாத வயதிலும் தளராமல் செய்த வேத ஆராய்ச்சிகளை தானியேல் 9:2 வாசிக்கிறோம். பாருங்களேன், 9:2, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உயர் பதவியில் இருந்த தானியேல் வேத ஆராய்ச்சிக்கும் ஊக்கமான ஜெபம் செய்வதற்கும் அவருக்கு எப்படி நேரம் கிடைச்சிச்சு? அந்த வயசில் அவர் அப்படி செய்திருக்கிறாரே என்றால் இது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். உண்மைதானே? ஒரு பெரிய அரசு அதிகாரி. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நாம் எப்படி ஆண்டவருக்கு நேரம் கொடுக்குறோம்? தானியேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு அவுட்லைன் பார்க்கலாமா? உருவரை. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பெயர் வைக்கலாம், தானியேலின் 70 வார தரிசனம். டேனியல்ஸ் விஷன் ஆஃப் தி 70 வீக்ஸ். 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் தானியேலின் புரிதல், தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேனியல். இந்த 70 வருடங்கள் சிறையிருப்ப அவர் புரிய முயற்சி பண்ணுறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 19 வரை தானியேலின் மன்றாட்டு, தி இன்டர்செஷன் ஆஃப் டேனியல். 3வது 9ஆம் அதிகாரம் 20 23 வரை காபிரியேலின் குறுக்கீடு, தி இன்டர்வென்ஷன் ஆஃப் கேப்ரியல். 24 27 வரைக்கும் 70 வார வெளிப்பாடு, தி ரெவலேஷன் ஆஃப் தி 70 வீக்ஸ். அன்பானவர்களே, எருசலேமின் மீதும் எருசலேமின் தேவன் மீதும் எருசலேமின் ஜனத்தின் மீதும் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்த தானியேலின் எழுதுகோளில் இருந்து மலர்ந்த 9ஆம் அதிகாரம், அதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். அதில் ஒரு பகுதி 23ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். சரிங்களா? ஆகவே நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? எல்லார் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தை ஆராய ஆரம்பிக்கிறோம். 85 வயசில் தானியேலுக்கு எவ்வளோ வைராக்கியம்! புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று வாசிக்கிறோம்ப்பா. புஸ்தகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. 85 வயசில் முழங்கால் படியிட்டு 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு எவ்வளவோ நேரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க இந்த தருணத்தை தந்திருப்பதற்காக நன்றி. இந்த 9ஆம் அதிகாரத்தை முதல் பாகமாக நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி இந்த 70 வாரம் 70 வருஷ சிறையிருப்பு, அது 70 வாரம் இருக்கு, 70 வருஷ சிறையிருப்பை பற்றி அவர் மட்டும்தான் சொல்லி வச்சிருக்கிறார். எங்கே அப்படின்னா எரேமியா 25ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள், எரேமியா 29 10ஆம் வசனம். இந்த 2 அதிகாரங்களில் தான் யூதர்களின் சிறையிருப்பு காலம் எவ்வளவு, 70 வருஷம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். எலன் ஒட்டி அம்மையார் சொல்கிறாங்க பாருங்களேன். இதை பற்றி நம்ம வாசிப்போம். எபிரேயர்களின் முதல் கூட்டம், இஸ்ரவேலரின் முதல் கூட்டம் நேபுகாத் நேச்சாரால் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்டதிலிருந்து மேதியனாகிய தரியுவுக்கு அடுத்தபடியாக கோரேஸ் மேதிய பெர்ஷியாவின் சிங்காசனத்திற்கு ஏறின வருஷம் வரைக்கும் 70 வருஷங்கள் நிறைவேறியிருந்தன. சரிங்களா? 70 வருஷம் கைதிகளாக போகிறாங்க. நேபுகாத் நேச்சார் முதல் படையெடுப்பு எடுத்து வந்தார் எருசலேமுக்கு கிமு 605. அதிலிருந்து 535 வரைக்கும் 70 வருஷங்கள். சிறையிருப்பின் காலம் பற்றிய கோரேசினால் சிறையிருப்பின் காலம் பற்றிய எரேமியா மற்றும் ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களோடும் எருசலேம் திரும்புவதற்கு கோரேசினால் பிறப்பிக்கப்படும் ஆணை பற்றிய ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களோடும் ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 28ஆம் வசனத்திலேருந்து 45 அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும். ஏன்னா கோரேசு தான் ஆணை பிறப்பித்தார், சரிதானே, எருசலேமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களோடும் நன்கு அறிமுகமாகி இருந்த தானியேல் இன்னும் உயிரோடு இருந்து
மேதிய பெர்ஷிய அரசவையில் ஒரு முக்கியமான பதவியை வகித்து கொண்டிருந்தார். பாபிலோன் முடிஞ்சிருச்சு, மேதிய பெர்ஷியா வந்துருச்சு, இங்கேயும் அவர் என்ன செய்கிறார், ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்களின் மீது இருந்த அவரது விசுவாசம் தமது ஜனங்களின் சார்பாக தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுவதற்கு அவரை வழி நடத்தியது. பார்த்தீங்களா? அப்போ அந்த தானியேலுக்கு பைபிள் நல்லா தெரியுங்க. தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா, எரேமியா எல்லாம் நல்லா படிச்சிருந்தார். தம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் தேவாலயம், எருசலேம் நகரம், இது எல்லாம் குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். நம்ம பைபிளை நல்லா படிக்கிறோமா? போன வாரம் ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போனாங்க, பாஸ்டர் நிறைய பேர் உங்கள் சர்ச்சில் தூங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரம் அவங்க இல்லை, அவங்க கெஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். என்கிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் யூடியூப்பில் ஒரு சிலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க டிவைன் சர்வீஸில். அதுக்கு சர்ச்சை இடம் கிடையாது. சரிதானே? ஆண்டோட வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும். இந்த தானியேலுக்கு எவ்வளோ உற்சாகம் பாருங்கள். 85 வயசில் அவர் உபவாசம் இருந்திருக்கிற. 3ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது, தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தானியேலுடைய ஒரு நீளமான ஜெபத்தை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் ஆகிய 3மே ஜெபம் பற்றிய அதிகாரங்கள். தானியேல், எஸ்ரா, நெகேமியா எல்லாம் உபவாசத்தோடு செய்த ஜெபங்கள் அந்தந்த புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம். இந்த 3 இடங்களிலுமே தேவதாசர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்திருக்கிறார்கள். பாருங்களேன், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் தானியேல் செய்த ஜெபம். சரியா? அந்த ஜெபத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். 4 காரியங்கள், ஜெபம் பற்றி 4 காரியங்கள். நம்பர் 1, தன்னையும் பாவியாக கருதி தனது ஜனங்களுக்காக மன்றாடினார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். நாங்கள் பாவம் செய்து அப்படின்னு எழுதுறார், அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து. தானியேல் எப்படி துன்மார்க்கமாக நடந்தாரா? இல்லை. பரலோகம் தானியேலை நீ மிகவும் பிரியமானவன் என்று 3 தரம் பாராட்டியது. தானியேல் 9:23, 10ஆம் அதிகாரம் 11, 19ஆம் வசனங்களை பிடிச்சு பாருங்க. 3 முறை நீ மிகவும் பிரியமானவன். மேதிய பெர்ஷிய தேசாதிபதிகள் ஒரு குற்றமும் தானியேல் இடத்துல கண்டுபிடிக்க முடியலை. தானியேல் 6:4 படிக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் இந்த ஜெபத்தில் என்ன சொல்றாரு? நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? பாவிகளோடு தானும் பாவி என்று அவர் என்ன செய்தார்? உணர்ந்து ஜெபித்தார். 2வது, வாக்குத்தத்தங்களை முன்வைத்து மும்முரமாய் ஜெபித்தார். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். 4ஆம் வசனத்தில், ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. 1 ராஜாக்கள் 8:23 நீங்கள் படிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23 சாலமோன் செய்கிற தேவாலய பிரதிஷ்டையின் ஜெபத்தில் பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். பார்த்தீங்களா? சாலமோன் செய்த ஜெபத்தினோட ஒரு பகுதி எங்கே அவர் எடுத்து ஜெபிக்கிறார். தானியேல் வாக்கு தத்தங்களை சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்களில் வெறும் வார்த்தைகளை சொல்லி அழப்புவதை விட வேத வாக்குகளை முன்வைத்து ஜெபித்தால் தேவனுக்கு பிரியமும் நமக்கு மன நிறைவும் உண்டாகும். நம்ம ஜெபங்களில் வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுறோமா, இல்லை வளவளன்னு ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. 3வது, எப்படி அவர் ஜெபித்தார்? சுய நீதியை அல்ல, தேவ நீதியையே நம்பி ஜெபித்தார். 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 16, ஆண்டவரே
உம்முடைய சர்வ நீதியின்படியே அப்படின்னு சொல்கிறார். உம்முடைய சர்வ நீதியின்படியே. 18ஆம் வசனம், என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி. பார்த்தீங்களா, எங்கள் நீதி கிடையாது, உங்கள் நீதி, உங்களுடைய இரக்கம். தேவனுடைய மெய்யான பிள்ளை எவரும் தன்னை நீதிமான் என்றோ பரிசுத்தவான் என்றோ சொல்லிக்கொள்வது இல்லை, சொல்லவே மாட்டாங்க. எங்கள் நீதியில் ஆண்டவரே உங்கள் நீதி என்று தான் அவர் ஜெபித்தார். 4வது எப்படி ஜெபம் பண்ணார்? அவர் ஜெபத்தினுடைய 4வது அம்சம் தேவனுடைய மகிமையையும் அவருடைய ஆலயத்தின் மகிமையையும் நாடி ஜெபித்தார். 17, 18, 19 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். தானியேல் அந்த வசனங்களில் பயன்படுத்துகிற வார்த்தைகள், ஆண்டவரின் நிமித்தம், உம்முடைய நிமித்தமாக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுறார். அப்போது என்ன படிக்கிறோன்னா, சுயநல நோக்குடன் அவர் என்ன செய்யலை, ஜெபிக்கவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஆலயம் பாழாகி விட்டது. அப்படி தானே, கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு ஆலயம் பாழாகி விட்ட போதும் வசனம் சொல்லுது 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 பாருங்களேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, 8ஆம் அதிகாரத்தில் வந்து தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் காபிரியேல் 9ஆம் அதிகாரத்தில் வர்றார். அந்தி பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். எப்போ? அந்தி பலி. அந்தி பலின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் மதியம் 3:30 மணிக்கு பலி செலுத்துகிற நேரம், சரிங்களா? அந்தி பலின்னா, அந்தினா சாயங்காலம் 3:30 மணி. பாருங்களேன், ஆலயமே இல்லை. எருசலேமுக்கு நேரம் ஜெபம் பண்ணுறார். அந்தி பலி நேரத்தில் அந்த டைமுக்கு ப்ரேயர் பண்ணுறார், சரிங்களா? இப்போ பாருங்களேன், இன்றைக்கி நமக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கா? ஒரு நேரம் இருக்கா நமக்குன்னு? 85 வயசு தாத்தா, ஒரு பெரிய அரசு அதிகாரி, அவருக்கே 3 நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. அந்திபலி நேரத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், இப்போ இல்லை எருசலேமில், ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக 3:30 மணிக்கு ஜெபம் பண்ணுறார். பிரியமானவர்களே, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாரோ நமக்கு தெரியல. 3 நேரமும் ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்தது. ஜெபிக்கிறதை வழக்கமாக கொண்டவர்கள் வழக்கத்திற்கு மாறான அனுபவங்களை அடைவார்கள், சரிங்களா? அதாங்க 9ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் சொல்லுகிறது. அதை சுருக்கமாக வாசிக்கிற பாருங்கள். வழக்கத்திற்கு மாறான காரியங்கள், ஜெபிப்பது அவருடைய வழக்கம். வழக்கத்திற்கு மாறான காரியங்கள் நடந்துச்சு தானியேலுக்கு. என்ன நடந்துச்சு? ஜெபிக்கும் போதே பதில் பெறுவதும், காபிரியேலை மீண்டும் காண்பதும், ஏற்கனவே பார்த்தார் திரும்ப பார்க்குறார், தூதனின் தொடுதல் மேலே படுவதும், தரிசனத்தின் பொருளை நன்றாய் அறிவதும், பிரியமானவன் என்ற முத்திரையை அடைவதும் ஜெபிக்கிறவனுக்குத்தான் சாதகம், ஜெபிக்காதவனுக்கோ பாதகம். பார்த்தீங்களா? தேவதூதன் 2ஆம் முறை வர்றாரு, அவனை தொடர்றாரு, சரிதானே? இவர் எதுக்காக ஜெபம் பண்ணாரோ 13 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் தானியேல். அதுக்கு ஆண்டவர் காபிரியேல் அனுப்பி இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது? அறகுறையான ஜெப வாழ்க்கை, அரை நிமிஷ ஜெப வாழ்க்கை, அப்படி தானே? அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் புத்தகத்தில் இருக்கிற கால தீர்க்க தரிசனங்கள், டைம் ப்ராஃபசிஸ் எத்தனை? 5 இருக்கு. எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் சம்பவங்களை தேவன் தம் ஊழியக்காரர் மூலம் முன்கூட்டியே வெளிப்படுத்தும் வழிமுறை தான் என்னது? தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தில் கால கணக்குகள் சம்பந்தப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் கால தீர்க்க தரிசனம், டைம் ப்ராஃபசி. ப்ராஃபசி, டைம் ப்ராஃபசி. அவ்விதமாக பார்த்தால் தானியேல் புத்தகத்தில் 5 கால கணக்குகள், கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. என்னென்னு பாருங்களேன். 1, 70 வாரங்கள் அல்லது 490 நாட்கள் அல்லது வருஷங்கள் தீர்க்க தரிசனம். தானியேல் 9, 24, 27 வரைக்கும். 2வது 1260 நாள் தீர்க்க தரிசனம். தானியேல் 7, 25 மற்றும் 12, 7. 3வது 1290 நாட்கள் தீர்க்க தரிசனம். தானியேல் 12, 11. 4வது 1335 நாட்கள் தீர்க்க தரிசனம். தானியேல் 12, 12. 5வது 2300 ராப்பகல்
அல்லது நாட்கள் தீர்க்க தரிசனம், தானியேல் 8:14. இந்த 5 தாங்க மேஜர் டைம் ப்ராஃபசிஸ். தானியேலில் இருக்கிற 5 பெரிய கால தீர்க்க தரிசனங்கள். தானியேல் புத்தகத்தின் மிகப்பெரிய மிக நீண்ட தீர்க்க தரிசனம் என்றால் எது? 2300 ராப்பகல் தரிசனம் தான். இதை பற்றி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆன்மீக கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. த பெஸ்ட் ரிலிஜியஸ் டிஸ்கவரி ஆஃப் தி 20th century. எது? இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தை பற்றி சொல்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அதை கண்டுபிடிச்சிட்டோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறோமா? கேப்ரியல் சொன்னார், தானியேலே, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. தானியேல் 8:17 அப்படி தான் வாசிக்கிறோம். இது எவ்வளோ முக்கியமான தரிசனம். அதனால தான் 9ஆம் அதிகாரத்தில் வந்த கேப்ரியல் சொல்கிறாரு, தானியேலை பார்த்து என்ன சொன்னார்? இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேள், தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இந்த 2300 ராப்பகலை நம்ம கவனமாக புரிஞ்சு படித்தாதான் அதில் நமக்கு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். என்னென்ன கேள்வி பாருங்கள். மேசியா யார்? அவர் எப்போது வெளிப்படுவார்? எப்போது மரிப்பார்? 2வது, முடிவு காலம் என்பது எது? அது எப்பொழுது தொடங்கியது? 3வது, இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 4வது, இந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும்? 5வது, உண்மையான உலக இரட்சகர் யார்? உலகத்துக்கு அவர் வைத்திருக்கும் முக்கிய செய்தி என்ன? அதை அறிவிக்கும் அவரது உண்மையான திருச்சபை எது? இது எல்லாமே இந்த தானியேல் 8:9ஆம் அதிகாரத்தை படித்தா தான் நமக்கு புரியும். இந்த அதிமுக்கிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால தான் அந்த பேர் வச்சாங்களோ 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆன்மீக கண்டுபிடிப்பு என்று. 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கு அது மிக அவசியமான ஒரு தரிசனம். ஆகவே இது மிக கவனத்தோடு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படித்தோன்றதை நம்ம அப்படியே வரிசையாக கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்த்தோம். மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? தானியேல் புத்தகத்தில் சொப்பனங்களும் தரிசனங்களும். சொப்பனம் என்றால் ராத்திரியில் உறங்கும் நேரத்தில் நமக்கு உண்டாவது. தரிசனம் என்றால் பகல் நேரம், பணி நேரம், பயண நேரம் என எந்த நேரத்திலும் கண் விழித்திருக்கும் பொழுதும் நமக்கு உண்டாவது தான் தரிசனம், ட்ரீம் அண்ட் விஷன். தானியேல் புத்தகத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனங்கள் 2. சரிதானே? 1 தானியேல் 2ஆம் அதிகாரம் உலக ராஜ்யங்களை பற்றிய மாபெரும் சிலை சொப்பனம். 2வது 4ஆம் அதிகாரம் பாபிலோன் ராஜ்யம் பற்றிய உயரமான விருட்ச அந்த மரம் பற்றிய சொப்பனம். சரிங்களா? தானியேல் கண்ட தரிசனங்கள் 2. 1 தானியேல் 7ஆம் அதிகாரம் உலக ராஜ்யங்களை பற்றி மிருகங்களின் தரிசனம். 2வது தானியேல் 8ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடார தரிசனம். போன வாரம் படித்தோம். பிரியமானவர்களே, தானியேல் 2, 7, 8 இந்த 3 அதிகாரங்களின் சுருக்கமான கண்ணோட்டம் நம்ம பார்க்கணும். 2ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தின் முற்பகுதியான முதல் பகுதி என்னது? 6 அதிகாரங்கள் சரித்திரம். அந்த சரித்திர பகுதியின் முதல் சொப்பனம் தானியேல் 2ஆம் அதிகாரம். அதில் என்ன இருக்குது? 2ஆம் அதிகாரத்தில் சொப்பனம், விளக்கம். இப்படி தான் ஒவ்வொரு சாப்டர்லையும் படிக்கிறோம். சரிங்களா? முதல்ல சொப்பனம் இருக்கும், அப்புறம் விளக்கம் இருக்கும், அல்லது தரிசனம் இருக்கும், அல்லது விளக்கம் இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் 31 36 வரைக்கும் தங்கம், அது பாபிலோன். வெள்ளி, மேதிய பெர்ஷியா. வெண்கலம், கிரேக்கம். இரும்பு, அது அஞ்ஞான ரோம் பார்த்தோம். பாதி இரும்பு பாதி களிமண், பிரிந்து போன ஐரோப்பிய ராஜ்யங்கள் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? கல் வந்தது. அது என்னது? தேவனுடைய ராஜ்யம். இது 2ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடம். இந்த தானியேல் புத்தகத்தில் அடுத்தடுத்து வரும் மற்ற தரிசனங்களுக்கெல்லாம் அடிப்படை பாடம் இந்த 2ஆம் அதிகாரம். மேற்சொல்லப்பட்ட இந்த 4 ராஜ்யங்களும் அதன் வரிசையில் அடுத்தடுத்து ஆட்சி புரிந்தது உலக வரலாற்றில் என்பதை வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்துக்கு வரும். 7ஆம் அதிகாரத்தில் இது தானியேல் புத்தகத்தினுடைய பிற்பகுதி என்ன? கடைசி 7 அதிகாரங்கள் தீர்க்க தரிசனம். சரிதானே? அந்த தீர்க்க தரிசன பகுதியின் 7 முதல் 12 அதிகாரங்களில் இருக்கிற முதல் முக்கிய தரிசனம் இந்த 7ஆம் அதிகாரம். சரிங்களா? 7ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல் 14 வசனங்கள் தானியேல் கண்ட அந்த சொப்பனம். சரிங்களா?
15லேருந்து 28 வரைக்கும் அந்த அதிகாரத்தில் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம். சரிங்களா? சிங்கம் பாபிலோன், கரடி மேதிய பெர்ஷியா, சிவிங்கி கிரேக்கம், கெடியும் பயங்கரமான மிருகம் என்னன்னு பார்த்தோம், அஞ்ஞான ரோம். சரிங்களா? அப்புறம் ஒரு சின்ன கொம்பு வந்துச்சு, அது போப்புறோம். அதுக்கப்புறம் பரலோகத்தில் நியாய சங்கம் உட்காருகிற காட்சியை தானியேல் பார்த்தார். அது எப்போ தெரியல. 7ஆம் அதிகாரத்தில் பதில் கிடையாது, இல்லை எப்போன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் தேவகுமாரனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு படிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் கடைசியில். அது எப்போ சொல்லப்படலை. சரிங்களா? இதுதான் 7ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, அப்போ நல்லா கவனிங்க. 7ஆம் அதிகாரத்தை விட மன்னிக்கவும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை விட 7ஆம் அதிகாரத்தில் கூடுதலாக சில விவரங்கள் இருக்கிறது. இருக்கா? என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஒரு அட்டவணை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண பாடங்கள். சரிங்களா? இந்த அட்டவணை போட்டு எழுதி எடுத்து எல்லாம் பெரிய வேலை. பாருங்களேன், 2ஆம் அதிகாரத்தை விட கூடுதலாக என்ன இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க. 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, 7ஆம் அதிகாரத்தில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 2ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்புன்னு கிடையாது, சரிதானே? ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்புன்னு இருக்குது. அதான் போப்பு ரோம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நியாய சங்கம் உட்கார்ந்தது பரலோகத்தில், அதை பற்றி 2ஆம் அதிகாரத்தில் இருக்கா? இல்லை. எங்கே இருக்குது? 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த அட்டவணை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது ஒரு பிரின்சிபல் உங்களுக்கு நான் சொன்னேன், ரிப்பீட் அண்ட் எக்ஸ்பேண்ட். திரும்ப சொல்லுவதும் கூடுதலாக சொல்லுவதும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற அடிப்படை விதி. பாருங்களேன், 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ராஜ்யங்கள்லாம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் கூடுதலாக என்ன இருக்குது? நியாய சங்கம் பரலோகத்தில் உட்கார்ந்தது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள கூடுதல் குறிப்புகள் என்னவென்றால், சின்ன கொம்பின் நடவடிக்கைகள், அதைத் தொடர்ந்து பரலோகத்தில் நியாய தீர்ப்பு, அதன் பின் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல். இதுதான் கூடுதலான விஷயங்கள் 7ஆம் அதிகாரத்தில். 7ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல, தானியேல் புத்தகத்தில் வருகிற முதல் கால தீர்க்க தரிசனம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபஸி, கால கணக்கு முதல்ல எங்கே இருக்குன்னா 7:25 படிக்கிறோம். சரிதானே? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் அது அவன் கையில், அந்த சின்ன கொம்பின் கையில் காலங்களும் அரைக்காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். சரிங்களா? தானியேல் 7:25 அதாங்க தானியேல் இருக்கிற முதல் டைம் ப்ராஃபஸி, காலக்கணக்கு. அதுதான். அதாவது 3 ஆண்டுகள் 42 மாதங்கள் 1260 ஆண்டுகளை குறிக்கிறது என்று நம்ம படிச்சிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாளுக்கு தீர்க்க தரிசனத்தில் ஒரு வருஷம் நம்ம படிச்சிருக்கோம். எசேக்கியேல் 4:6 என்னாகும் 14:34 நம்ம அதை கற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான மிருகம், அதன் தலையில் 10 கொம்புகள், அதில் இருந்த ஒரு 11ஆவது கொம்பு சின்ன கொம்பு எழும்புச்சு. இந்த சின்ன கொம்பு தனக்கு முன்னிருந்த 3 கொம்புகளை பிடுங்கி போட்டது. அதில் இந்த 3ஆவது கொம்பை, 3ஆவது ராஜ்யத்தை அழித்து இந்த சின்ன கொம்பு அரியணையில் அமர்ந்த ஆண்டு கிபி 538. போப்பு மார்க்கம் சாவுக்கேதுவாக காயம் அடைந்த வருஷம் கிபி 1798 என்று நமக்கு தெரியும். அப்படியானால் கிபி 1798க்கு பின்னர் பரலோகத்தில் நியாய தீர்ப்பு, அதன் பிறகே கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும் என்பதுதான் தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் செய்தி. சரிங்களா? இதை நம்ம மனசில் பதிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா சின்ன கொம்பின் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அது எவ்வளோ நாள் ஆட்சி புரியும் அப்படின்னா, காலங்கள் அரைக்காலம் 1260 ஆண்டுகள். அது கிபி 538 தொடங்குது, கிபி 1798 முடியுது. ஆகவே அந்த சின்ன கொம்பின் ஆட்சி காலம் முடிகிற சமயத்தில் பரலோகத்தில் நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். சரிங்களா? அப்போ 1798க்கு பிறகு தான் நியாய தீர்ப்பு பரலோகத்தில் ஆரம்பிக்கும் என்பது 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற செய்தி. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இதை கொஞ்சம் சிறப்பாக உற்று நோக்கி பார்க்க போகிறோம். முதல்ல தானியேல் 8ஆம் அதிகாரத்தின் காரியங்களை பார்த்துரும். சரிங்களா? 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் போலவே 8ஆம் அதிகாரமும் முதல் பகுதி தரிசனம், முதல் 14 வசனங்கள், பிற்பகுதி 15லேருந்து 26 வரைக்கும் விளக்கம். சரிங்களா? சொப்பனம் அல்லது தரிசனம், அதுக்கப்புறம் விளக்கம். இப்படி தான் நம்ம தானியேல் புத்தகத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே,
8ஆம் அதிகாரம் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம் போன வாரம்? ஆட்டுக்கடா. 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அது என்னது? மேதிய பர்ஷியா. 8:20 படிக்கிறோம் விளக்கம். வெள்ளாட்டுக்கடா 8ஆம் அதிகாரம் 5-8 வரையும். அது என்னது? கிரேக்க தேசம். 8:21 கேப்ரியல் சொன்னார். அதுக்கப்புறம் சின்ன கொம்பு 8ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும். அது என்னது? அஞ்ஞான ரோம் மற்றும் போப்பு ரோம் ரெண்டையுமே குறிக்குதுன்னு படித்தோம். சரிங்களா? ஏன்னா அந்த சின்ன கொம்பு என்ன பண்ணிச்சு? பூமிக்குரிய நடவடிக்கைகள் அப்புறம் மேல் நோக்கிய நடவடிக்கைகள் படித்தோம். அப்புறம் 2003 ராப்பகல் பற்றி கேப்ரியல் மற்றும் கிறிஸ்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2003 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும்னு சொன்னது யார்? கிறிஸ்துவானவர் சொன்னார். அப்போ 2003 ராப்பகல் தரிசனம் பற்றி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்லப்படலை. பெரியமானவர்களே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். 7ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் சிங்கம். 8ஆம் அதிகாரத்தில் பாபிலோனை பற்றி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதனுடைய காலம் ஏறக்குறைய முடிகிற டைம் வந்துருச்சு. அந்த 8ஆம் அதிகாரம் தரிசனத்தை தானியேல் பார்க்கிற பொழுது 7ஆம் அதிகாரத்தில் மேதிய பெர்ஷியா அது கரடி என்று காட்டப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் அது ஆட்டுக்கடா அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் அதிகாரத்தில் கிரேக்க தேசம் சிவிங்கி என்று நாம் பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்தில் அது வெள்ளாட்டுக்கடா. சரியா? 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் மிருகம், அதாவது கெடியும் பயங்கரமான மிருகம், அது அஞ்ஞான ரோம். 8ஆம் அதிகாரத்தில் அஞ்ஞான ரோம் சின்ன கொம்பாக அது பூமிக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் அந்த சின்ன கொம்பு அடுத்து போப்பு ரோமாகவும் செயல்பட்டது என்பதையும் படிக்கிறோம். அதான் இந்த 1260 ஆண்டு கால ஆட்சி போப்பு ரோமின் ஆட்சி. தானியேல் 7:25. அதே மாதிரி 8ஆம் அதிகாரத்தில் போப்பு ரோம் சின்ன கொம்பின் ஆன்மீக நடவடிக்கைகள். இந்த சின்ன கொம்பு போப்பு ரோம் எப்படி ஆன்மீக காரியங்களை கிறிஸ்துவுக்கு எதிராக, பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக, 10 கட்டளைகளுக்கு எதிராக செயல்பட்டது என்பதெல்லாம் நம்ம படித்தோம். சரிங்களா? அது 8ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் படிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் பார்க்குறோம். அந்த சின்ன கொம்புக்கு அப்புறம் என்னது? பரலோகத்தில் நியாய சங்கம் உட்கார்ந்தது. 8ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பின் நடவடிக்கைகள் பிறகு என்ன பார்க்குறோம்? பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது. அதுக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பற்றி ஒன்றுமே இல்லை. சரிதானே? விளங்குதா உங்களுக்கு? இப்படி கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிடும் பொழுது நமக்கு இதில் என்ன இருக்குது என்ன இல்லை நமக்கு தெளிவாக தெரிகிறது. அன்பானவர்களே, அப்போ நல்லா கவனிங்க. 7ஆம் அதிகாரத்தின் கரடியும் 8ஆம் அதிகாரத்தின் ஆட்டுக்கடாவும் மேதிய பெர்ஷியா. அப்படி தானே? 7ஆம் அதிகாரத்தின் சிவிங்கியும் 8ஆம் அதிகாரத்தின் வெள்ளாட்டுக்கடாவும் கிரேக்க தேசம். 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் மிருகமும் சின்ன கொம்பும் 8ஆம் அதிகாரத்தின் சின்ன கொம்பும் ரோமாபுரி ஆகும். அப்படியானால் இப்போ சொல்லுங்கள், 7ஆம் அதிகாரத்தின் பரலோக நியாய சங்கம் உட்காருவதும் 8ஆம் அதிகாரத்தின் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது ரெண்டுமே என்னதான்? ரெண்டுமே ஒன்று தான். விளங்குதா உங்களுக்கு? அப்படி தானே படித்தோம் கம்பேர் பண்ணி. அப்படியானால் 7ஆம் அதிகாரத்தின் பரலோக நியாய சங்கம் உட்காருவதும் 8ஆம் அதிகாரத்தின் பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பும் ரெண்டுமே ஒன்று தான். பெரியமானவர்களே, தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தமான வார்த்தைகளை நம்ம பரவலாக பார்க்குறோம். உதாரணமாக ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சேனை, அன்றாட பலி. இந்த சேனை என்ற வார்த்தை பாருங்கள், என்னாகும் 4ஆம் அதிகாரத்தில் வரும். என்னாகும் 4ஆம் அதிகாரத்தில் சில இடங்கள் ஆசரிப்பு கூடாரம் பற்றி பேசும்பொழுது வரும் சேனை. சேனைன்னா யார்? சேனை என்றால் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடிய லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாருக்கும் பேருமே சேனை. அப்படி தான் பைபிள் இருக்குது. அப்போ சேனை, அன்றாட பலி செலுத்துவாங்களா ஆசரிப்பு கூடாரத்தில், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல். இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனால் 8ஆம் அதிகாரத்தில் அந்த லாங்குவேஜை, அந்த மொழிநடையை தானியேல் பயன்படுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த 8ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரம் பற்றி பேசுகிறது. எந்த ஆசரிப்பு கூடாரம்? பரலோக ஆசரிப்பு கூடாரம். அதனால தான் அந்த 8ஆம் அதிகாரத்திற்கு சாங்சுவரி விஷன், ஆசரிப்பு கூடார தரிசனம் என்று பெயர். விளங்க சார்? அப்போ என்ன முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த அதிகாரங்கள்லாம் தானியேல் 2, 7, 8 இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து
நம்ம வந்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் 8:14 தானியேல் 8:14 சொல்லியிருக்கேன். அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்பது எதுதான்? தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 9-10 வசனங்கள். அந்த நியாய சங்கம் பரலோகத்தில் உட்கார்ந்தது. வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் ஆண்டோட 2ஆம் வருகைக்கு முன்பாக பரலோகத்தில் நியாய தீர்ப்பு நடைபெறும். அன்பானவர்களே, பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்பது எப்போ நடக்கும்? வருஷத்துக்கு ஒரு தடவை, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. அதுக்கு என்ன பேர்? பாவ நிவாரண நாள் அப்படின்னு பெயர். அது யூதர்களுக்கு நியாய தீர்ப்பு நாள். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வாஸ் லைக் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஜூவிஷ் பீப்புள். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? அந்த நாளிலே, பாவ நிவாரண நாளிலே பாளையத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி வரணும். அப்படி வராதவன் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அறுப்புண்டு போவான். சரிங்களா? இட் வாஸ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு நாள் மாதிரி அவங்களுக்கு. இந்த பாவ நிவாரண நாளை பற்றி லேவியராம் 16ஆம் அதிகாரத்தில், லேவியராம் 23ஆம் அதிகாரம் 26-32 வரைக்கும் இந்த 2 அதிகாரங்களில் படிக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் 2 விதமான ஆராதனைகள் நடக்கும். ஒன்று அன்றாட ஆராதனை, இன்னொன்று வருடாந்திர ஆராதனை. அன்றாட ஆராதனை பிராகாரத்திலும் பரிசுத்தலத்தில் நடக்கும். வருடாந்திர ஆராதனை மெயினாக எங்கே நடக்கும்? மகா பரிசுத்தலத்தில் நடக்கும். அன்றாட ஆராதனை பற்றி லேவியராமம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும். அந்த வருடாந்திர ஆராதனை பாவ நிவாரண நாளை பற்றி லேவியராமம் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கணும். நாள்தோறும் ஆட்டுக்குட்டிகள் இளங்காளைகளின் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்தில் பாவங்கள் பதிவு செய்யப்பட்டன. சரிதானே? என்ன, ரத்தத்தை ஆட்டை வெட்டி அல்லது மாட்டை வெட்டி ரத்தத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க? பரிசுத்தலத்தில் மகா பரிசுத்தல திரைக்கு முன்னாடி ரத்தத்தை தெளிப்பாங்க, இந்த தூப பீடத்தில் பூசுவாங்க. அப்படி தானே? ஆகவே பாவங்கள் பிராகாரத்திலிருந்து, பாவியின் பாவங்கள் ஆட்டுக்குட்டி வழியாக பரிசுத்தலத்துக்குள்ளே தினந்தோறும் கொண்டு செல்லப்பட்டது. சரிங்களா? அப்போது தினம் ஆசரிப்பு கூடாரம், இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் நின்ற ஆசரிப்பு கூடாரம் தினம் பாவங்களால் கரைப்பட்டது, தீட்டுப்பட்டது. எப்படி? இந்த அன்றாட ஆராதனை மூலமாக. சரிங்களா? இப்போ இப்படி தீட்டான இந்த பரிசுத்த ஸ்தலத்தை, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அதுக்காக நடந்த ஆராதனை தான் வருடத்துக்கு ஒரு முறை நடைபெற்ற வருடாந்திர ஆராதனை அல்லது பாவ நிவாரண நாள். சரிங்களா? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி சுத்திகரிப்பின் நாள். அப்போ தினம் நடந்த அன்றாட ஆராதனை எதுக்காக? பாவ மன்னிப்புக்காக. இட் வாஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஆனால் வருடத்துக்கு ஒரு நாள் நடக்கிற ஆராதனை எதுக்காக? இட் வாஸ் ஃபார் கிளென்சிங், சுத்திகரிப்புக்காக. சரியா? அப்போ தினம் பாவ மன்னிப்புக்காக வந்து பலி செலுத்தினவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே வந்திருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இருக்கணும். அது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் போல. ஏன்னா உள்ளே போன பிரதான ஆசாரியன் வெளியில் வந்தால் தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கூறுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். சரிங்களா? அந்த ஆசீர்வாதம் சொல்லுவாங்களா? ஆரோனின் ஆசீர்வாதம் என்ன? 6ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதம் பெற்ற பிறகு தான் எங்கள் பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டதுன்ட்டு என்ன செய்வாங்க? நம்பிக்கையோடு திரும்பி போவாங்க. அதுபோல் கிறிஸ்துவும் இப்படி எடுத்துக்குவோமே. பாருங்களேன், நம்முடைய பாவங்கள் எல்லாம் தினமும் பாவம் செய்கிறோம். ஆட்டுக்குட்டி பலி செலுத்துகிறோமா? இல்லை. ஆனால் பாவ அறிக்கை செய்கிறோம். சரிதானே? அதான் நமக்கு பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நம்ம பாவ அறிக்கை செய்யும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்போ பாருங்களேன், நிறைய பாவம் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுறோம். இதெல்லாம் எங்கே போய் ரெக்கார்ட் ஆகுது? பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை ரத்தத்தை தெளித்தாங்க. பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் ரத்தத்தை தெளித்தாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ரத்தம் தெளிக்கிறது கிடையாது. நம்மளோட பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம். இந்த பாவங்களை எங்கே போய் ரெக்கார்ட் ஆகுது? பரலோகத்தின் புஸ்தகங்களிலே தூதர்களால் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்குதுன்னு படிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு வாரம் கழித்து படிப்போம். பிரியமானவர்களே,
அப்படியானால் பரலோகத்திலே அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இப்பொழுது நடைபெறுகிறது என்றால், கிறிஸ்துவானவர் அங்கே பிரவேசித்து அதை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், அவர் அடுத்து என்ன செய்யணும்? வெளியில் வரணும். சரிதானே? அவர் 2ஆம் முறை வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு என்னும் வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடைபெறும் என்பதும், அது கிபி 1798க்கு பின்னர் நடைபெறும் என்பதும் தானியேல் 7-8 அதிகாரங்கள் மூலம் நமக்கு ஊர்ஜிதம் ஆகிறது. ஆனால் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் துல்லியமான தேதியை தானியேல் 7-8 அதிகாரங்கள் நமக்கு சொல்லவில்லை. அப்போ அந்த நியாய தீர்ப்பு எப்போ தொடங்குது அப்படின்ற பதில் எங்கே தான் இருக்குது? தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. சரியா? பிரியமானவர்களே, தானியேல் 8ஆம் அதிகாரத்தையும் 9ஆம் அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஒரு சிறப்பு பார்வை. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொப்பனம் முழு விளக்கம் இருக்கிறது. அதே போல் 7ஆம் அதிகாரத்தில் முழு தரிசனம் முழு விளக்கம் இருக்கிறது. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தரிசனம் இருக்கும் தானியேலுக்கு, ஆனால் ஒரு பகுதி விளக்கம் இல்லை. எதை பற்றி? 2300 ராப்பகலை பற்றி இல்லை. 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தரிசனம் எதுவும் சொல்லப்படலை, ஆனால் இந்த 2300 ராப்பகலை பற்றி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? தானியேல் ஜெபம், அப்புறம் கேப்ரியேல் கொடுக்குற விளக்கம். இதான் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தின் அந்த அதிகாரத்தில் தரிசனம் இல்லை, அதிகாரத்தின் முடிவில் விளக்கம் மட்டும் இருக்கிறது. பிரியமானவர்களே, சேனை மிதிப்படுதல், பரலோக சேனை, அதாவது ஆண்டோடைய ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள், சத்தியத்தை நம்புகிற பிள்ளைகள் கொல்லப்படுதல், பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டு போகுதல், பரலோக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முக்கியத்துவம் மறைக்கப்படுதல், சத்தியம் தரையிலே தள்ளப்படுதல், பைபிள் துச்சமாக எண்ணப்பட்டு, பைபிள் எரிக்கப்பட்டு, பைபிளை பின்பற்றினவர்கள் கொலை செய்யப்பட்ட இந்த காரியம், சத்தியம் தரையிலே தள்ளப்படுதல், இதெல்லாம் தானியேல் 8ஆம் அதிகாரம் 10 - 12 வரைக்கும் இருக்குது. சின்ன கொம்பின் ஆன்மீக நடவடிக்கைகள் படித்தோம். இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி தேவ தூதர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உரையாடுகிற காட்சியை தானியேல் 8:13 படித்தோம். சரிங்களா? கேப்ரியேலும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? அதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? தானியேல் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு காலம் இந்த சின்ன கொம்பு இந்த மாதிரி வேலைகளை செய்யும்? போப்பு மார்க்கம் எவ்வளவு காலமாக சேனையை மிதிக்கும், பரிசுத்த ஸ்தானத்தை தள்ளி போடும், எவ்வளவு காலம் சத்தியத்தை தரையிலே தள்ளி அதை மிதிக்கும் எப்படின்னு என்று சொல்லி கேப்ரியேல் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்குறார். இயேசு கிறிஸ்து தானியேல் பார்த்து பதில் சொல்கிறாரு. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அதாவது தேவஜனம் ஒடுக்கப்படுவதும், சத்தியம் மறைக்கப்படுவதும், ஆசரிப்பு கூடார சத்தியங்கள் விருதாவாக்கப்படுவதும், எண்ணமற்று போவதும் எவ்வளவு காலம் தொடரும் என்று தூதர்களும் துக்கித்து விசாரிக்கிற காட்சி தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கேப்ரியேல் மட்டும் கேட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா நல்ல தூதர்களும் கேட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா கேப்ரியேல் யார்? ஒரு பிரதிநிதி தான். சரிதானே? பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்துவானவர் தானியேலிடம் சொன்ன பதில் தான் தானியேல் 8:14. ஆனால் தானியேலுக்கு ஒரு பயங்கரமான கலக்கம். என்ன கலக்கம்? ஆண்டோடைய ஜனங்களுக்கு இவ்வளோ பாடுகள் வருமா அப்படின்னு. அது எவ்வளோ நாள்? நாங்கள் ஏற்கனவே 70 வருஷம் இங்கே இருக்கிறோமே, இன்னும் எங்களுக்கு இந்த சிறையிருப்பு ஆண்டுகள் 70 ஆண்டுகளை விட இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் 2300 நாட்களா? 2300 நாட்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 6 வருஷங்கள் 4 மாதங்கள் 20 நாட்கள், இன்னும் சிறையிருப்பு எங்களுக்கு நீண்டு போகுமோ என்ற அச்சம் தானியேலுக்கு. அதனால தான் உபவாசித்தார், ரெட்டு உடுத்தினார், ஜெபித்தார், புஸ்தகங்கள் எல்லாம் எரேமியா, உபாகமம், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணார். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே பைபிள் சொல்லுது, கேப்ரியேல் என்ன பண்ணாராம்? நான் முதல் தரிசனத்தில் கண்ட அந்த தூதன் கேப்ரியேல் அந்திபலி செலுத்தும் நேரத்தில் மதியம் 3:30 மணிக்கு அவன் பறந்து வந்தான். மதியம் 3:30 மணிக்கு வயசானவங்களாம் தூங்கிக்கிட்டு இருப்போம், அப்படி தானே? வயசானவங்களாம் எல்லாருமே தூக்கத்தான் செய்கிறோம். ஓய்வு நாள் மதியம் கூட ஒரு தூக்கம் போடத்தான் செய்யும், அப்படி தானே? ஓய்வு நாள் தூங்கினா தான் நமக்கு ஓய்வு நாள், அப்படி தானே? இது 85 வயசு தானியேல் தூங்கலை. சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே,
அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே கேப்ரியேல் விளக்கம் கொடுக்க வந்தான். அதான் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, 8ஆம் அதிகாரத்தில் மயங்கிறார் கடைசியில் தானியேல். 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ணி கூட முடிக்கலை, ஜெபிக்கும் பொழுதே யார் வந்துடுறான்? கேப்ரியேல் வந்து விட்டான். பிரியமானவர்களே, 2300 ராப்பகல் தரிசனம் பற்றி விளக்குவதற்கு வந்த கேப்ரியேல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 2300 ராப்பகல்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மற்றொரு டைம் ப்ராபசி, இன்னொரு கால கணக்கை பற்றி அவர் பேசுகிறார். என்னடா இது அப்படின்றீங்களா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 27 வசனங்களில் நம்ம அதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அதை படிக்க போகல, சரிங்களா? முடிக்க போகிறோம். 70 வாரங்களை 4 பகுதிகளாக பிரித்து கேப்ரியேல் சொல்லுகிறான். தானியேல் 2300 ராப்பகலை பற்றி தான் 13 வருஷமாக குழம்பிகிட்டு இருக்கிறாரு, கலங்கிட்டு இருக்கிறாரு, புலம்பிகிட்டு இருக்கிறார், ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறார், சரிங்களா? இதற்காக ஜெபித்து காத்திருந்த இந்த தானியேல் காத்திருக்கும் பொழுது கேப்ரியேல் வந்து புதுசாக ஒன்று சொல்கிறாருங்க, சரிங்களா? 70 வாரங்கள் அதனால் பிரிக்கிறார். 7 வாரம், 62 வாரங்கள், ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்தை 3 அப்படின்னு பிரிக்கிறார், சரிங்களா? அதான் 4 பகுதி. 7 + 62 + 3. இதை குறித்து விளக்கமாக நம்ம என்ன செய்வோம்? நெக்ஸ்ட் வீக் படிப்போம். அடுத்த வாரம் படிக்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் அடுத்த வாரம் படிக்க போகிறோம், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி கேப்ரியேலை பற்றி மாத்திரம் ஒரு காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். கேப்ரியேல் அவரை பற்றி நம்ம பைபிளில் பார்க்குறோம். தீர்க்க தரிசன தூதன், நற்செய்தி தூதன். கேப்ரியேல் வாஸ் தி ஏஞ்சல் ஆஃப் ப்ராஃபஸி அண்ட் ஏஞ்சல் ஆஃப் குட் நியூஸ். தீர்க்க தரிசன தூதன், நற்செய்தி தூதன். பழைய ஏற்பாட்டில் கேப்ரியேலை தீர்க்க தரிசன தூதனாக, புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி தூதனாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தானியேலுக்கு முடிவு கால தீர்க்க தரிசனங்களை விவரிக்க கேப்ரியேல் வந்தான். அப்படி தானே 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். சகரியா, யோசேப்பு, மரியாள், சகரியா, எலிசபெத், யோசேப்பு, மரியாள் குடும்பங்களுக்கு யோவான் ஸ்நானன் மற்றும் மேசியாவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவிக்க வந்தான். நற்செய்தியாக அறிவிக்க வந்தான், சரிங்களா? ஒரு வசனம் பாருங்களேன், அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். லூக்கா 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு சகரியாட்ட சொல்கிறார். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன தூதனாக வர்றாரு, புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி தூதனாக வர்றார். 500 வருஷங்களுக்கு முன்பாக, இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய மரணம், இதை பற்றியெல்லாம் மேசியாவை பற்றி பேசின இதே கேப்ரியேல் 500 வருஷம் கழித்து இயேசு பிறக்கிறத பற்றி மரியாள்கிட்ட சொல்கிறதுக்கும் வர்றார், சரிங்களா? ஸோ ஏஞ்சல்ஸ் ஆர் டைம்லெஸ். தேவதூதர்களுக்கு என்ன கிடையாது? பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு தான்? எனக்கும் உங்களுக்கு தான். ஆனால் ஆண்டு என்ன செய்ய போனார் தெரியுமா? உங்களை என்னையும் தேவதூதர்களைப் போல் மாற்றப் போகிறார். அப்படி தானே இருக்குது பைபிளில். தேவதூதரை போல் இருப்பார்கள், அந்த மாதிரி ஆக போகிறோம். 500 வருஷம் 1000 வருஷம் கணக்கில்லாமல் வாழப்போகிற காலம் நமக்காக காத்திருக்கிறது. இட்டர்னிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நித்தியம் நமக்காக காத்திருக்கிறது. அப்போ அந்த நித்தியம் உள்ளே போகணுன்னா இந்த சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மகிட்ட சத்தியம் பத்தியம் மாதிரி ஃபாலோ பண்ணணும். விளங்குதா உங்களுக்கு? பத்தியம்னா தெரியும். நித்தியம் நாம் செல்ல வேண்டும் என்றால் சத்தியம் நமக்கு பத்தியம் போல் இருக்கணும். அந்த சத்தியத்தை பைத்தியம் மாதிரி ஃபாலோ பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? பின்பற்றணும். ஓய்வு நாள் விஷயத்தில் பைத்தியம் மாதிரி இருக்கணும். இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ஓய்வு நாள் கடைபிடிக்கிறத பார்த்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல, அப்படித்தான் இருக்கு இன்றைக்கி. யோசிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு போயிட்டா ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, அப்படி தான் நினைக்கிறோம் நம்ம. பிரியமான தேவ பிள்ளைகளே,
கேப்ரியல் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். தூதர்களுக்கு கால வரையறை இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே பழைய ஏற்பாட்டில் வந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் வர்றாரு. அன்பின் சீஷன் யோவானிடம் பத்மு தீவில் வெளிப்பாடுகளை கொடுத்தவனும் அவனே. சரிங்களா? நீங்கள் படித்து பாருங்கள், வெளிப்படுத்தல் 1:1 படித்து பாருங்களேன். பிதா குமாரன்ட்ட கொடுத்தாரு வெளிப்பாடு, குமாரன் தம்முடைய தூதனை அனுப்பின்னு படிக்கிறோம் வெளிப்படுத்தல் 1:1. அந்த தூதன் யார்? எலன் வைட் சொல்கிறாங்க பாருங்களேன். ஓகே, இன்னொரு வசனம் கூட இருக்குது. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனேயிலே பலப்படுத்த இறங்கி வந்த தூதனும் இதே கேப்ரியல் தான். படிக்கலாம், போப்போ படிப்போம். லூக்கா 22:43 பாருங்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை இயேசுவை பலப்படுத்தினான். சரி, இப்போது யோவானுக்கு கொடுத்த தரிசனம் யார் கொடுத்தான்னு படிச்சிருவோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். எலன் வைட் சொல்கிறாங்க பாருங்கள், டிஸ்ரவேஜஸ் பக்கம் 234. It was Gabriel, the angel next in rank to the Son of God. தேவகுமாரனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யார் தானா? கேப்ரியல் தான். Who came with a divine message to Daniel. தானியலுக்கு தெய்வீக செய்தி அவர் தான் கொண்டு வந்தார். சரியா? அவர் தான் கொண்டு வர. It was Gabriel, his angel, whom Christ sent to open the future to the beloved John. பிரியமான யோவானுக்கு வெளிப்பாடு கொடுக்க வந்தவர் யார் தான்? இந்த கேப்ரியல் தான் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? ஒரே ஒரு வாசகம் வாசிக்கலாமா? ரொம்ப முக்கியமான வாசகம், கவனி. இந்த கேப்ரியல் தான் லூசிஃபர் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த லூசிஃபர் இடத்துல அந்த ஸ்தானத்தை பிடித்தது யார்? தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தேவ சன்னிதானத்தில் இருந்த லூசிஃபருக்கு அடுத்து நின்னது யார் தான்? கேப்ரியல் தான். எப்படின்னு படிக்கணுமா? படித்து முடிச்சிடும். எல்மைட் சொல்கிறாங்க பாருங்கள். The worlds unfallen and the heavenly angels had watched with intense interest as the conflict drew to its close. கெத்செமனேயில் இந்த மாபெரும் போராட்டம், கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரிக்கக்கூடிய அந்த காட்சியை எல்லாரும் விழுந்து போகாத உலகத்தில் இருக்க தூதர்கள், ஜீவராசிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். Satan and his confederacy of evil, the legions of apostasy, watched intently this great crisis in the work of redemption. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாரு, சிலுவை காட்சி. அவர் போராடி ஜெபிச்சிட்டு இருக்கிற கெத்செமனேயில் இதை சாத்தான் கூட்டமும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். The powers of good and evil waited to see what answer would come to Christ's thrice repeated prayer. கிறிஸ்து 3 முறை ஜெபம் பண்ணாரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். 3 முறை ஜெபம் பண்ணாரே, இதுக்கு என்ன பதில் வரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையின் சக்திகளும் தீமையின் சக்திகளும், நல்ல தூதர்கள் கெட்ட தூதர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கெத்செமனேயை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. Angels had longed to bring relief to the divine sufferer, but this might not be. தூதர்கள்லாம் ரெடியாக இருந்தாங்களாம் இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் உதவி செய்ய முடியுமா? இவர் பாடுபட்டு தான் ஆகணும். No way of escape was found for the Son of God. அவர் தப்பிக்க வழியே இல்லை. In this awful crisis, when everything was at stake, when the mysterious cup trembled in the hand of the sufferer, the heavens opened, a light shone forth amid the stormy darkness of the crisis hour, and the mighty angel who stands in God's presence, occupying the position from which Satan fell, came to the side of Christ. விளங்குதா உங்களுக்கு? இந்த பயங்கரமான நேரத்தில் பரலோகம் திறந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவர் கையில் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஜெபம் பண்ணார். ஆனால் அவர் பாடுபட்டு தான் ஆகணும். அந்த சூழ்நிலையில் பரலோகத்தின் பலமான தூதன் இறங்கி வந்தான். அவன் யார் அப்படின்னா தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவன். அது யாருங்க? கேப்ரியல் படித்தோம்ல, லூக்கா 1:19. அது மட்டும் இல்லை, அவனை பற்றி சொல்லியிருக்கு, சாத்தான் விழுந்து போன இடத்துல அந்த இடத்தை எடுத்து கொண்டவன் யார்? கேப்ரியல். அவர் வர்றாராம் யாருக்கு உதவி செய்ய? இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்ய. அதான் லூக்கா 22:43. அந்த தூதன் அவரை என்ன செய்தானா? பலப்படுத்தினான். சரியா அன்பானவர்களே? எப்படி பலப்படுத்தினார்? அம்மையார் எழுதுறாங்க பாருங்க, ரொம்ப அழகாக எழுதுறாங்க. எப்படி பலப்படுத்தினான்? The angel came not to take the cup from Christ's hand, but strengthen him to drink it with assurance of the Father's love. அந்த தூதன் வந்து, இயேசுவே நீங்கள் பாடலாம் பட வேண்டாம், வாங்க வாங்க பரலோகத்துக்கு போவோம் அப்படி சொல்லிருக்கா வந்தான்? இல்லை, அவரை பலப்படுத்த, அந்த பாத்திரத்தை குடிக்கும்படி, பாடுகளை அடையும்படி, பிதாவின் அன்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்று சொல்லுவதற்காக வந்தான். He came to give power to the divine human suppliant
தெய்வமாகவும் மனிதனாகவும் இருந்து போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு பலன் கொடுக்க அவன் வந்தான். ஏன்னா தூதர்கள்லாம் சீஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல, சரிதானே? அதனால யார் வந்தா? கேப்ரியல் வந்தார். He pointed him to the open heavens, telling him to the souls that would be saved as the result of his sufferings. திறந்திருக்கிற பரலோகத்தை இயேசுவுக்கு காண்பித்து, நீங்கள் பாடுகள் பட்டால் ரட்சிக்கப்பட போகிற ஆத்துமாக்களை பற்றி இந்த தூதனை எடுத்து சொன்னானாம். இயேசுக்கு எடுத்து சொல்லணுமா? அவசியமா? மனுஷீகத்தில் இருந்தார். அப்போ ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு. He assured him that his father is greater and more powerful than Satan, that his death would result in the utter discomfiture of Satan, and that the kingdom of this world would be given to the saints of the Most High. அந்த ஏஞ்சல் சொன்னானா, இயேசுவே, பிதா இந்த பிசாசை விட பெரியவர். ஆகவே நீங்கள் வெற்றிகரமாக மரணத்தை கடந்து சென்றால் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா, தானியேல் உள்ளதை அவர் சொல்றார். ஏன்னா கேப்ரியல் தெரியும்ல. He told him that he would see of the travel of his soul and be satisfied, for he would see a multitude of the human race saved, eternally saved. தூதன் சொன்னானா இயேசுவை பார்த்து, நீங்கள் பாடுபட்டு மரித்தால் ஆத்தும வருத்தத்தின் பலனை நீங்கள் பரலோகத்தில் பார்க்கலாம், நீர் திருப்தி ஆவீர். அநேக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவாங்க, பரலோகத்தில் வந்து அவர்கள் வாழ்வார்கள், நித்தியமாக வாழ்வார்கள் அப்படின்னு யார் சொன்னாங்க? கேப்ரியல் சொன்னாங்க. புரியுதுங்களா? அப்போ தானியேல்கிட்ட வந்த தூதன் யார்? கேப்ரியல். யோவான்கிட்ட வந்த தூதன் யார்? கேப்ரியல். தானியேல் வெளிப்படுத்தல் தரிசனங்களை கொடுத்த தூதன் யார்? கேப்ரியல். இயேசுவை பலப்படுத்தின தூதன் யார்? கேப்ரியல். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அம்மையார் சொல்கிறாங்க, எல்லன் வைட்ட அம்மையார் சொல்கிறாங்க, நம்ம ஜெபத்தோடு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனம் புரியல ஆண்டவரே, ஜெபத்தோடு படித்தோன்னா தேவதூதர்கள் வந்து நமக்கு புரிய வைப்பாங்களாம். அப்படி ஜெபிக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, மாபெரும் போராட்டத்தின் கடைசி மணித்துளிகளில் நாம் வந்து நிற்கிறோம். நம்மை பலப்படுத்த தேவதூதர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவ சித்தத்தை மாத்திரம் செய்ய கிறிஸ்துவை போல் நம்மை நாமே ஒப்படைத்து விட்டால், அப்படிதான் கிறிஸ்து ஜெபம் பண்ணார், நாட் மைன் பட் தைன். என்னுடைய சித்தம் இல்லை பிதாவை, உம்முடைய சித்தம் என்று கிறிஸ்துவை போல் நாம் ஒப்படைத்து விட்டால் அவருக்கு இந்த பலன் கிடைச்சி பாருங்க. கேப்ரியல் வந்து பலப்படுத்தினா, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் பெறப்போகிற பலனுக்கு அளவே இருக்காது. ஆமென். ஜெபம். நல்ல தகப்பனே, நல்ல சத்தியத்திற்காக நன்றி ராஜா. கண்ணீரோடு உபவாசத்தோடு ரெட்டுடுத்தி ஜெபித்த தானியேலுக்கு தேவன் பரலோகத்தின் பலமான தூதனை கேப்ரியலை அனுப்பி பதிலை கொடுத்தீர். ஜெபிக்கும் பொழுதே பதில் பெற்றான். தேவதூதன் அவனை தொட்டான். ஆம் ராஜா, நாங்கள் இந்த கடைசி போராட்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தேவதூதர்கள் இயேசுவுக்கு உதவி செய்ய காத்திருந்தது போல் எங்களுக்காகவும் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களையும் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே கண்ணீரோடு தேவ சித்தம் செய்ய தேடுகிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.